ஏப்ரல் 23ஆம் தேதி மும்பை இந்தியன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் மோதின. மும்பைக்கு பிளே ஆஃபை உறுதி செய்யக்கூடிய போட்டி என்பதால் ஆட்டத்தில் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆரம்பம் முதலே போட்டி ஒன் சைடாக போய்விட்டது. முதலில் பேட்டிங் செய்த SRH 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 143 ரன்களை மட்டுமே எடுத்தது. பின்னர் சேசிங் செய்த மும்பை 15.4 ஓவர்களிலேயே இலக்கினை எட்டி புள்ளி பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. இந்த நிலையில் ஐதராபாத் வீரர் இஷான் கிஷான் மும்பை அணியிடம் விலை போய்விட்டதாக ரசிகர்கள் அவரை சமூக வலைதளங்களில் வருத்து வருகின்றனர். போட்டியின் 3வது ஓவரை தீபக் சாகர் வீசினார். முதல் பந்தினை எதிர்கொண்ட கிஷான் விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்ததாக நினைத்து மைதானத்தை விட்டு வெளியேறினார். ரிவ்யூ எதுவுமே கேட்காமல் அம்பையரும் அவுட் கொடுக்கும் முன்பே இஷான் வேகமாக பெவிலியன் திரும்பிவிட்டார். பின்னர் ஸ்னிக்கோ மீட்டரில் சோதனை செய்த போது பந்து இஷானின் பேட்டில் படவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. இதை பார்த்த ரசிகர்கள் இஷானோட விசுவாசம் எப்போதுமே மும்பைக்கு தான் எனவும் அம்பையர் கிரிக்கெட் வீரர்கள் அப்படின்னு எல்லாருமே விலை போயிட்டாங்க என்று கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக இஷான் வெளியேறிய போது கேப்டன் ஹர்திக் அவரின் தலையில் தட்டி கொடுத்து அனுப்பி வைத்தார். போட்டிக்கு முன்னர் உரிமையாளர் நீதா அம்பானியும் இஷானை செல்லமாக கன்னத்தில் தட்டி கொடுத்து பாராட்டியதும் குறிப்பிடத்தக்கது.